கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் இதயத்தின் மீது ஒரு கொடுமையான தாக்குதலை பயங்கரவாதிகள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். எதுவும் அறியாத அப்பாவி மக்கள் 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தியவர்களுடைய நோக்கம் என்ன? மதத்தின் பெயரில் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, மிகப்பெரிய கலவரத்தை வெடிக்கச் செய்வது. ஆனால் இந்தியா அதை தோற்கடித்திருக்கிறது. இந்திய மக்கள் பயங்கரவாதிகளுடைய அந்த திட்டத்தை தோற்கடித்திருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இவங்க நடத்துனதுக்கு அப்புறம் இந்தியாவில் பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்திய சமூகம் அதை எப்படி எதிர்கொள்கிறது என்பதை பாருங்கள். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மிகச்சரியாக இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடும் அங்கிருக்கக்கூடிய மக்களும் இதை சரியாக அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆயுதங்களுடன் நிரபராதிகளான மக்களின் மீது மிக கொடுமையான தாக்குதலை பயங்கரவாதிகள் நடத்துகிற போது காஷ்மீரிகள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தங்களுடைய சகோதரர்களை காப்பாற்றிய நிகழ்வை நாம் பார்த்தோம். இதுதான் இந்தியா. இப்படித்தான் இந்தியா இருக்க முடியும். மேஜர் ரவின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏராளமான திரைப்படங்களை இயக்கியவர், மேஜராக பொறுப்பு வகித்தவர். அவர் சொல்கிறார், அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் காஷ்மீரில் பணிபுரிந்திருக்கிறேன். அங்கு பயங்கரவாதிகள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்து முஸ்லீம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கு இருக்கக்கூடிய எல்லாருமே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் தான். இந்தியர்கள் என்கிறவர் அவர்களுக்கு எதிரிகள் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் அதிகமாக கொல்லப்பட்டது முஸ்லீம் மக்கள் தான் அப்படிங்கிற ஒரு பதிவு அவர் போட்டிருக்கார். இந்த நேரத்தில் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், நம்முடைய ஒற்றுமை என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவர் ஆக்சுவலி ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக பேசக்கூடிய நபர். இந்த நேரத்தில் அவர் அப்படி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்காரன் பார்த்து அவர் பார்க்குற இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் கொஞ்சம் திருந்திக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, நீங்கள் மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கேரளாவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய மனைவி மகனுடன் காஷ்மீருக்கு செல்கிறார். அதாவது அவருடைய மகன் உயர் படிப்பில் பாஸ் பண்ணியிருக்கிறான். அதை கொண்டாடுவதற்காக காஷ்மீர் சென்றிருக்கிறார்கள். சென்ற இடத்துல மகன் மனைவிக்கு முன்னாடி வைத்தே பயங்கரவாதிகள் அவருடைய தலையில் சுட்டு அவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மகனையும் அந்த தாயையும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டு 3 இளைஞர்கள் ஓடி காப்பாற்றி இருக்கிறார்கள். அந்த தாய் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 3 பேருமே என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மதம் கேட்டு அப்பாவி மக்களை சுட்டு கொல்லக்கூடியவர்கள் ஒருபுறம் இல்லையா, மதம் பார்க்காமல் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தங்கள் சகோதர சகோதரர்களை காப்பாற்றுபவர்கள் மறுபுறம் இல்லையா. இதை நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு காஷ்மீரில் இரவு நேரத்து தொழுகையை முடித்ததற்கு பிறகு எல்லா பள்ளிவாசல்களிலிருந்தும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியானது. அது என்ன அப்படின்னா, சாதாரணமான அப்பாவி மக்களை கொலை செய்தவர்கள் இஸ்லாமினுடைய முதல் விரோதிகள் அப்படிங்கிற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவருடைய பெயர் என்ன அப்படின்னா சையத் ஹுசைன். ஏற்கனவே பல பதிவுகளில் பல பேர் பேசியிருப்பாங்க. இவருக்கு வயதான தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள், ஒரு மனைவி இருக்கிறார், ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. தினமும் குதிரை சவாரி செய்து அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து தான் அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவர் நேற்றைய தினம் அங்கே சுற்றுலாவுக்கு வந்த பயணிகளை பயங்கரவாதிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக போராடியதில் அவர் பயங்கரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கண்டிப்பாக சாயங்காலம் அந்த குழந்தை சாக்லேட்டோட தினமும் அப்பா வருவாரே அப்படின்னு ஏங்கி காத்து கொண்டிருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரியல. இன்னோட அந்த வீட்டிற்கு வரக்கூடிய வருமானம் அப்படியே இல்லாமல் ஆக போகுது. அந்த குடும்பம் இனி எப்படி பிழைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எஜமான் இல்லாத அந்த குதிரை என்ன செய்ய போகிறது? தன்னுடைய எஜமானை தேடி காஷ்மீர் முழுவதும் சுற்றி அலைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி பார்க்குறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு பல சம்பவங்கள் நம்மை உலுக்கி எடுத்திருக்கிறது. அதாவது பரிசுத்த குர்ஆனில் ஒரு வசனம் வரும். அதனுடைய மொழிபெயர்ப்பு எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஆனாலும் தவறாக சொன்னா அதை நீங்கள் திருத்திக்கலாம். என்ன அப்படின்னா, யாராவது நிரபராதி ஒருத்தர் கொலை செஞ்சார் அப்படின்னா ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்வதற்கு சமமாக மாறிவிடுமா. யாராவது ஒருவருக்கு வாழ்க்கை கொடுத்தால் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் வாழ்க்கை கொடுப்பதற்கு சமமாகும் அப்படிங்கிறது திருக்குர்ஆனுடைய வசனங்கள். இது நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த மண், இந்த தேசம்
இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன், பார்சி என்று பாராமல் ஒற்றுமையாக களத்தில் நின்று இந்த பயங்கரவாதிகளுடைய இந்த மிக கொடூரமான செயலை எப்படி அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்தியாவுடைய ஒற்றுமை என்கிறது அப்படி தான். இது யார் நினைத்தாலும் இது சீர்குலைக்க முடியாது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மை என்பது எவ்வளவு பெரிய அழகோ, இந்த பன்முகத்தன்மை இந்தியா என்று வரும்போது அதில் எழுகிற ஒற்றுமை இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப முக்கியமானது. அது வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அது இந்த விஷயத்தில் நேற்றைய தினம் தென்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். காஷ்மீரில் சுற்றுலாவிற்கு சென்ற தமிழ்நாட்டை சார்ந்தவர் இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டிற்கு திரும்பி இருக்கிறார். அவர் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் இப்போது பாருங்கள். சார், அங்க சேஃபா நாங்க இது பண்ணது காரணம் பார்த்தோம்னா காஷ்மீரி பீப்புள்ஸ் தான். இன்னொன்னு பார்த்தோம்னா காஷ்மீர் டிரைவர் இன்ஸ்டன்ட் ஆன இடத்துல தான் இருந்தோம். கிட்டத்தட்ட அதுக்கு நம்மளுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 to 4 கிலோமீட்டர் தான் இருந்தோம். பட் எங்களுக்கு கீழே இறங்குற வரல பார்த்தோம்னா டிரைவர் சேஃபா இது பண்ணாங்க. அதே போல காஷ்மீரி பீப்புள்ஸ் கரெக்டா பாத்துக்கிட்டாங்க. இன்னொரு சஃபரிங் அவங்க பார்த்தோம்னா இங்க சொல்றேன்னு எனக்கு தப்பா நினைச்சுக்காதுங்க, மீடியால பூஸ்ட் பண்ண அவங்களுக்கு பார்த்தோம்னா வாழ்வாதாரம் ரொம்ப போகுது. அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப கைண்ட்லெஸ் பீப்புள்ஸ் வராங்க. ஓகேங்களா. இன்னொன்னு இங்க பண்ணும் போது பார்த்தோம்னா ஹிந்து முஸ்லிம்ஸ் சொல்றாங்க. அங்க அப்படி கிடையவே கிடையாது. அவங்க நாங்க தங்கி இருந்த இடம் பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் உடைய இதுலதான் அவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. இப்பதான் ஒரு 3-4 வருஷமா தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் பெருகிருக்கு. ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட கேட்கும் போது எல்லாரும் பாத்தீங்கன்னா பயப்படாம போக சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட்டும் கிடையாது சார். அங்க சம்பவத்தில் தண்டனமா ஈழம் பண்ணிருக்காங்க சார். அவங்கள பண்ணலாம் சார். ஓகேங்களா. அது பார்த்தோம்னா காஷ்மீர் பீப்புள் எல்லாருமே தீவிரவாதிகள் போல காமிக்கிற போல அங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க உள்ளூர் பீப்புள்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. இப்போதைக்கு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏதோ ஒரு சில பேர் பண்ணலாம். அதுக்கு மேல பார்த்தோன்னா இதுல பார்த்தோன்னா உள்ளூர் ஜனங்கள் சொல்லிட்டு வருது. பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். ரொம்ப 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 கைண்ட்லெஸ் பீப்புள் சார். புரியுதுங்களா. அங்க போவாங்க. நாங்க இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சுதான் எங்களுக்கே தெரியும். அதுவரையுமே எங்களை பாத்துக்கிட்டாங்க. அது தெரியாமையே என்னன்னு கேட்டோம்னா பஸ் ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க எங்ககிட்ட. அப்படி சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தான். மீண்டும் சொல்கிறேன், இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வன்முறை, மதத்தின் பெயரில் மிகப்பெரிய வன்முறையை உருவாக்குவதற்கு திட்டம் போட்ட பயங்கரவாதிகளுடைய திட்டம் இந்தியாவால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.